போலாமா? ஓகே. சோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ட்ரையல் பேலன்ஸ் பாக்குறோம். ஓகேவா? சோ இப்போ வந்து ஜர்னல் பார்த்துட்டோம். சோ ஜர்னல்ல இருந்து லெட்ஜர் பார்த்துட்டோம். தென் வந்து இப்போ வந்து ட்ரையல் பேலன்ஸ். ஓகேவா? சோ இது வந்து எதோட நீ ரிலேட் பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து லைக் ஃபார்மட் சைக்கிள் ஆஃப் ஃபினான்ஷியல் அக்கவுண்டிங் பார்த்த ஞாபகம் இருக்கா? டிரான்சாக்ஷன், ஜர்னல், லெட்ஜர் அப்படியெல்லாம் பார்த்தோம்ல. சோ அதுதான். ஓகேவா? ஓகே. ஓகே. நிமிஷம். ஓகே. சோ ஸ்கிரீன் தெரியுதா? தெரியுது. ஓகே. சோ ட்ரையல் பேலன்ஸ். சோ ட்ரையல் பேலன்ஸ் பார்க்க போறோம். ட்ரையல் பேலன்ஸ் இஸ் a statement இந்த டெபிட் அண்ட் கிரெடிட் பேலன்ஸ். ஓகேவா? சோ ட்ரையல் பேலன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டு விஷயம் ஃபாலோ பண்ணுவோம். ஒன்னு டெபிட் பேலன்ஸ், இன்னொன்னு கிரெடிட் பேலன்ஸ். ஓகேவா? ஆல் தி லெட்ஜர் அக்கவுண்ட்ஸ் ஆஃப் பர்டிகுலர் டேட் இட் இஸ் அரேஞ்ச் இன் த ஃபார்ம் ஆஃப் டெபிட் அண்ட் கிரெடிட் காலம்ஸ். பேசிக்ஸ். ஓகே, அதெல்லாம் வேணாம். சோ இது எதுக்கு arithmetical accuracy bookkeeping சேம் தான். சோ டெபிட் பேலன்ஸ் எல்லாம் லைக் டெபிட் பேலன்ஸ், கிரெடிட் பேலன்ஸ் இது சோ என்னன்னா அட் லாஸ்ட் வந்து உன்னோட டெபிட் பேலன்ஸும் கிரெடிட் பேலன்ஸும் ஈக்குவலா இருக்கணும். ஓகேவா? சோ இதுதான் வந்து ட்ரையல் பேலன்ஸ். ஓகேவா? சோ ஓகே. தியரிஸ் எல்லாம் வந்து லைக் மேக்ஸிமம் ஸ்கிப் பண்ணிடலாம். ஒரு நிமிஷம். Okay, so definition என்னன்னா like a trial balance is a statement prepared with the debit and credit balance of the ledger account to test the arithmetical accuracy of the books. Arithmetical accuracy னா என்னன்னா நம்ம போட்டிருக்கிற அந்த டிரான்சாக்ஷனோட லைக் வேல்யூஸோ இல்ல அதோட இதுவோ வந்து கரெக்டா அப்படின்னு நம்ம செக் பண்றதுக்காக தான் நம்ம வந்து ட்ரையல் பேலன்ஸ் அப்படிங்கறது யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஓகே. ஓகே. சோ ஃபீச்சர்ஸ்னா சோ இது எதுக்காக நம்ம இதோட ஃபீச்சர்ஸ் என்னன்னா ட்ரையல் பேலன்ஸ் கண்டெய்ன்ஸ் தி பேலன்ஸ் ஆஃப் தி லெட்ஜர் அக்கவுண்ட்ஸ். ஓகேவா? சோ நம்ம லெட்ஜர் அக்கவுண்ட்ஸ் வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம், ட்ரையல் பேலன்ஸ் அப்படிங்கறது போடுவோம். சோ இட்ஸ் டிபெண்ட் அப்பான் த எப்படி வந்து லெட்ஜர் வந்து ஜர்னல பேஸ் பண்ணி இருக்கோ அதே மாதிரி ட்ரையல் பேலன்ஸ் இஸ் பேஸ்ட் ஆன் த லெட்ஜர் அக்கவுண்ட். சோ இட் இஸ் prepared on the specific date, that's why the word is as on. Okay, so when the double entry system is followed, the total of debit and credit columns of trial balance must be equal. ஓகேவா? டபுள் என்ட்ரி சிஸ்டம் ஃபாலோ பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல உன்னோட டெபிட் பேலன்ஸும் உன்னோட கிரெடிட் பேலன்ஸும் என்னவா இருக்கும், ஈக்குவல். must made in the books of accounts. எதுக்கு அப்படின்னா நீ என்டர் பண்ணிக்கிற என்ட்ரிஸ் கரெக்ட் தான். சோ எல்லாமே வந்து என்ன சொல்றது லைக் என்ட்ரிஸ் அதோட வேல்யூஸ் எல்லாம் கரெக்ட் தானா அப்படின்னு நம்ம என்ன பண்ணிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? சோ அதுதான் வந்து difference between debit column of trial balance. It indicates errors being committed somewhere. In case so debit balance credit balance tally ஆகல அப்படின்னா somewhere we did a mistake. So நம்ம எங்க என்ன பண்ணிருக்கோம், மிஸ்டேக் வந்து லைக் மேட் பண்ணிருக்கோம். Both debit and credit column of the trial balance have the same total. It doesn't mean there is a no mistake in accounting since some errors are not disclosed by trial balance. Okay, so நீ அந்த பாயிண்ட்ஸ் கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். ஸோ மேக்ஸிமம் வந்து டெபிட் அண்ட் கிரெடிட் பேலன்ஸ் உன்னோட லெஜர் அக்கௌண்ட் கரெக்டா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல மேக்ஸிமம் என்ன இருக்கும், உன்னோட டெபிட் பேலன்ஸ் அண்ட் கிரெடிட் பேலன்ஸ் வந்து ஈக்குவல் ஆயிடும். ஓகேவா? சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா மிஸ் மேட்ச் ஆகும். அப்போ வந்து நம்ம எங்கேயோ ஏதோ என்ட்ரி வந்து நம்ம மிஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சுதா? ஓகே. ஓகே. ஓகேப்பா. ஸோ இதை வந்து லைக் ட்ரையல் பேலன்ஸ். ஸோ நான் ட்ரையல் பேலன்ஸோட ஃபார்மேட் காமிச்சிடுறேன். ஓகே.
ட்ரை ஸோ இது லைக் ஸோ இதெல்லாம் வேணாம் லைக் மெத்தட்ஸ் எல்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ இந்த ட்ரையல் பேலன்ஸ் வந்து நமக்கு யூஸ் ஆகுது. ஓகேவா? ஓகே. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து லொகேஷன் ஆஃப் எரர்ஸ். ஓகேவா? ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் உன்னோட டெபிட் பேலன்ஸும் கிரெடிட் பேலன்ஸும் ஈக்குவல் ஆகல அப்படின்னா நம்ம எங்கேயோ என்ன பண்ணிருக்கோம், மிஸ் பண்ணிருக்கோம்னு அர்த்தம். ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸோ எங்க சொல்லி ஈஸியா நம்ம என்ன பண்ணிக்கலாம், லொகேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? தென் ஓகே. சம்மரைஸ் இன்ஃபர்மேஷன் ஆஃப் லெஜர் அக்கௌண்ட். ஒரு லெஜர் அக்கௌண்டோட சம்மரைஸ் இன்ஃபர்மேஷன் தான் நம்ம என்னன்னு சொல்றோம், ட்ரையல் பேலன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஓகே. ஓகே. ஓகேப்பா. ஸோ ஸோ இதுதான் லைக் பர்பஸ் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸ். ஸோ ஃபார்மெட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையல் பேலன்ஸ் ஆஸ் ஆன். ஸோ நீ எந்த டேட்டுக்கு லைக் மேக்ஸிமம் லைக் எண்ட் ஆஃப் த இயர் லைக் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ நீ எந்த டேட்டுக்கு ப்ரிப்பேர் பண்றியோ அதோட இது நேம் ஆஃப் த அக்கௌண்ட், எல்எஃப், டெபிட் பேலன்ஸ், கிரெடிட் பேலன்ஸ். ஸோ இதுதான் வந்து உன்னோட ஃபார்மெட். ஓகேவா? ஓகே. ஓகே. ஸோ அடுத்து வந்து ஸோ இதுதான் இருக்கும். ஸோ ட்ரையல் பேலன்ஸோட ஃபார்மெட் இதுதான்: கேஷ் இன் ஹேண்டு, கேஷ் அட் பேங்க், பில் ரிசீவபிள், சன்ட்ரி டேட்டாஸ். அதாவது ரிசீவபிள்ஸ் எல்லாமே டெபிட் சைட்ல இருக்கும், பேபிள்ஸ் எல்லாமே கிரெடிட் சைட்ல இருக்கும். ஓகேவா? ஸோ இங்க பாரு, ஓகே. லைக் லிசன் பண்ணிக்கோ. லைக் ஒரு நிமிஷம். Sundry debtors, opening stock, plant and machinery, land and buildings, then furnitures, vehicles, um, லைக் கமிஷன் பெய்டு, இன்ட்ரெஸ்ட் பெய்டு, ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ், சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ். அதாவது டெபிட் பேலன்ஸ் அப்படின்னா நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா லைக் வாட் கம்ஸ் இன். ஸோ அது லைக் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ். அதே மாதிரி நம்ம அந்த நாமினல் அக்கௌண்ட் படிச்சிருப்போம்ல, லைக் பர்சனல் அக்கௌண்ட்னு சொல்லி படிச்சிருப்போம்ல. ஸோ ஆமா. டெபிட்டார் கிரெடிட்டார், ஸோ அந்த கான்செப்ட் தான். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம், டெபிட் பேலன்ஸா கிரெடிட் பேலன்ஸா அப்படின்னு போடுவோம். ஓகேவா? ஓகே. ஓகே. சோ இதுதான் வந்து ஃபார்மேட். சோ ஃபார்மேட் மட்டும் ஒன்ஸ் பாக்குறியா, நான் ஸ்கிரீன் ஷேர்லயே வைக்கிறேன், ஒரு 5 minutes டைம் தரேன். இந்த ஃபார்மேட் ஃபுல்லா பாரு, நம்ம நெக்ஸ்ட் வந்து சம்ஸ் போலாம். ஓகேவா? ஓகே. ஓகேவா? ஒரே நிமிஷம். ஓகே. சோ நான் ஃபார்மேட் தெரியுதா கிளியரா? ஒரே நிமிஷம். கிளியரா இருக்கா ஃபார்மேட்? தெரியுது. ஓகே. ஓகேப்பா. சோ பார்த்துட்டு சொல்லு, நான் வந்து நெக்ஸ்ட் இது போறேன். ஓகேவா? ஓகே. ஆ.
நெக்ஸ்ட் போலாம். ஓகேப்பா. சோ நெக்ஸ்ட் வந்து சம் தான். ஓகேவா? சம் வச்சு நம்ம வந்து லைக் பேலன்ஸ் இது போடுவோம். ஒரு நிமிஷம். ஓகே. ஓகே. சோ லிசன் பண்ணிக்கோ. லைக் illustration 1. So, state whether the so அது வேணாம். ஓகே, அது லைக் டெபிட் ஆர் கிரெடிட் கொடுத்துருக்காங்க. தென் செகண்ட், from the following balances extracted from the books of Raju, a trader on automobiles prepare the trial balance as on. So இதை வச்சு எனக்கு என்ன பண்ண சொல்லிருக்காங்க, ட்ரையல் பேலன்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ கேஷ் இன் ஹேண்ட், டிஸ்கவுண்ட் ரிசீவ், கிரெடிட்டார்ஸ், பில்டிங்ஸ், ஓப்பனிங் ஸ்டாக், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், கேரேஜ் அவுட்வர்ட்ஸ், கேபிட்டல், பர்ச்சேஸ், சேல்ஸ். ஓகேவா? சோ இதெல்லாம் வந்து கொடுத்திருக்காங்க. ஓகேவா? இது வந்து நீ ஓகே. ட்ரையல் பேலன்ஸ் போடணும். ஃபர்ஸ்ட் கேஷ் இன் ஹேண்ட் வந்து டெபிட் பேலன்ஸ். ஸோ வந்து 5500 போட்டுருவேன். ஓகேவா? டிஸ்கவுண்ட் ஓகே. ரிசீவ்ட் அது வந்து கிரெடிட் பேலன்ஸ். ஸோ 300. ஓகேவா? கிரெடிட் ஆல்சோ 15000 கிரெடிட் பேலன்ஸ்ல வந்துடும். பில்டிங்ஸ் வந்து 50000, ஓப்பனிங் ஸ்டாக் 6000, டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் 5000, கேரேஜ் அவுட்வர்ட் 3500, கேபிட்டல் வந்து 45000, பர்ச்சேஸ் வந்து 47500, சேல்ஸ் வந்து 59400. ஓகேவா? சோ என்னென்ன ஓகே. பேலன்ஸ் எங்கெங்க வரும் போட்டு ஃபைனலா டெபிட் பேலன்ஸையும் கிரெடிட் பேலன்ஸையும் ஈக்குவல் பண்ணோம் அப்படின்னா லைக் ரெண்டுமே ஈக்குவலா தான் வரும். ஸோ அவ்வளவுதான் ட்ரையல் பேலன்ஸ். ஓகேவா? ஸோ உனக்கு வந்து ஓகே. பர்டிகுலர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது டெபிட் பேலன்ஸ் வருமா கிரெடிட் பேலன்ஸ் வருமாங்கிறது நீ போட்டு டோட்டல் பண்ணி போட்டீங்கன்னா ஓவர். அவ்வளவுதான். இது வந்து லைக் ட்ரையல் பேலன்ஸ். ஓகேவா? ஓகே. ஓகேப்பா. ஸோ லைக் செகண்ட் சம் பாக்குறியா? illustration 3 பாக்குறியா? illustration 2 நான் எடுத்துட்டேன். லைக் illustration 3 ஒன்ஸ் எடுக்கிறேன் நான். நீ ஓகே, நீ illustration 3 பாரு பாப்போம். ஓகே. ஓகே. சோ அப்படியே லைக் டிஸ்பிளே லைக் வைக்கிறேன், ஷேரிங்ல வைக்கிறேன். ஒன்ஸ் பாரு. நெக்ஸ்ட் நீ ஓகே. ஒரே ஒரு ஃபார்மேட் தான், சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் வர மாதிரி பார்த்தனா லைக் ட்ரையல் பேலன்ஸ் ஓவர். ஓகேவா? ஓகே. ஆ ஸோ கோவர்தனன், ஸோ இன்னொரு கான்செப்ட் என்ன அப்படின்னா லைக் ட்ரையல் பேலன்ஸ்க்கு ஸோ ஒரு ஷார்ட்கட் நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஏஇடி எல்ஐசி. ஓகேவா? ஸோ ஏஇடி அப்படிங்கிறது லைக் டெபிட் பேலன்ஸ்க்கு. ஏஇடி அது அப்படின்னா அசெட்ஸ். ஓகேவா? ஏ ஃபார் அசெட்ஸ். ஓகேவா? ஓகே. இ ஃபார் எக்ஸ்பென்சஸ். ஓகேவா? தென் பி ஓகே. வந்து டிராயிங்ஸ். ஓகேவா?
சோ இதெல்லாம் ஓகே. வந்து டெபிட் பேலன்ஸ்ல வரும். சோ இது வந்து லைக் நீ என்ன பண்ணும் அப்படின்னா லைக் ட்ரையல் பேலன்ஸ் அப்படின்னு போட்டு டெபிட் பேலன்ஸ் அப்படின்னு போட்டு ஏஇடி அப்படின்னு போட்டு வச்சுக்கோ. சோ ஏக்கு ஆரோ மார்க் போட்டு ஏ வந்து லைக் அசெட், லைக் இ வந்து எக்ஸ்பென்சஸ், தென் டி வந்து டிராயிங்ஸ், அந்த மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கோ. ஓகேவா? ஓகே. இதே கிரெடிட் பேலன்ஸ்க்கு வந்து எல்ஐசின்னு வரும். எல்ஐசி அப்படின்னா லைபிலிட்டிஸ், இன்கம், கேபிட்டல். ஓகேவா? சோ இது மூணு வந்து கிரெடிட் பேலன்ஸ்க்கு. ஓகேவா? நோட் பண்ணி வச்சுக்கிறியா? பண்ணிட்டோம். ஓகே ஓகேப்பா. ஓகேங்க. நெக்ஸ்ட் போலாம். ஓகே ஓகேப்பா. சோ நெக்ஸ்ட் வந்து லைக் சஸ்பென்ஸ் அக்கவுண்ட் வர மாதிரி ஒரு சம் பார்க்கலாம். ஓகேவா? சோ த ஓகே. ஃபாலோயிங் பேலன்சஸ் ஆர் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் த புக்ஸ் ஆஃப் பிரபு as on 31st March 2017. Prepare trial balance and transfer the difference if to suspense account. ஓகேவா? ஓகே. சோ லிசன் பண்ணிக்கோ. ஓகே. சோ டிஸ்கவுண்ட் அலௌட். சோ இப்போ சொல்லு பாப்போம். சோ டிஸ்கவுண்ட் அலௌட் எங்க வரும்? டெபிட் பேலன்ஸா கிரெடிட் பேலன்ஸா? டெபிட்ல தான் வரும். டெபிட்ல தான் வரும். கரெக்டா? காட்டுங்க. ஓகே. சோ கேஷ் இன் ஹேண்ட்? அது டெபிட்டுங்க. ஓகே. தென் கேபிட்டல்? கேபிட்டல் நான் யூஸ். கேபிட்டல் கிரெடிட்ல தான் வந்து வரும். கிரெடிட் பேலன்ஸ். ஓகேவா? சோ நான் ஃபார்மட் சொன்னது இங்க உனக்கு அப்ளை ஆகுதா? ஆமாங்க. ஓகே. தென் ஒரு நிமிஷம். சாலரிஸ்? சேலரிஸ் டெபிட்டுங்க. ஓகே. தென் ஃபர்னிச்சர்? ஃபர்னிச்சர் டெபிட்ல தான் வரும் நினைக்கிறேன். ஃபர்னிச்சரும் டெபிட்ல தான் வரும். ஓகேவா? தென் லைக் லோன் பாரோடு? அது லோன் கிரெடிட்டுங்க. பாரோட்னா இட்ஸ் கைண்ட் ஆஃப் லைபிலிட்டிஸ் தானே. சோ லைபிலிட்டிஸ்னா இந்த சைடு வரும்னு சொன்னா டெபிட், கிரெடிட் லைக் கிரெடிட் சைடு. ஓகேவா? தென் லைட்டிங்? டெபிட்ல வரும். ஓகே. தென் கமிஷன் பெய்டு? அது டெபிட் தான். ஓகே. பர்ச்சேஸ்? அது டெபிட்ல தான் வரும் நினைக்கிறேன். ஓகே. தென் தென் சேல்ஸ்?
டெபிட் இதுல கிரெடிட்டுங்க. கிரெடிட் ஓகேவா. சோ பர்ச்சேஸ் டெபிட்ல பாத்தீங்கும் போது சேல்ஸ் பர்ச்சேஸ்ங்கும் போது லைக் என்னது இட்ஸ் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பென்ஸ் தானே. சோ நீ கேஷ் தானே கொடுக்குற, சோ அதனால இட்ஸ் லைக் டெபிட் பேலன்ஸ் ஓகேவா. சோ சேல்ஸ்ங்கும் போது இட்ஸ் இன்கம் ஃபார் யூ, சோ அதனால நீ என்ன பண்ற கிரெடிட் பேலன்ஸ் போடுற. புரிஞ்சுதா? சோ இதுதான் வந்து லைக் போட்டோம். சோ இதுல என்ன ஒரு டிஃபரன்ஸ் ப்ரீவியஸா நீ பார்த்ததுக்கும் இதுல பார்த்ததுக்கு என்ன ஒரு டிஃபரன்ஸ் அப்படின்னா, ப்ரீவியஸா பார்த்த சம் வந்து ரெண்டு சைடுமே நான் ஈக்குவல் ஆயிரும் ஓகேவா. ஆனா இந்த சம்ல என்ன ஆகும்னா உனக்கு வந்து லைக் கீழே கொடுத்துருக்காங்க பாரு, since the credit balance is more than the debit balance, the difference is transferred to suspense account ஓகேவா. சோ இப்போ வந்து கிரெடிட் பேலன்ஸ் அதாவது டெபிட் பேலன்ஸோட கிரெடிட் பேலன்ஸ் அதிகமா இருக்கு அப்படிங்கிற போது 24,000 அதிகமா இருக்கு ஓகேவா. சோ நம்ம அதை என்ன பண்ணுவோம் அப்படின்னா சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி லைக் அதை வந்து நம்ம வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம் ஓகேவா. சோ அதுதான் வந்து இந்த ஓகே. சம். சோ இதுல ஏதாவது டவுட் இருக்கா? எது இல்லைங்க. சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இப்போ லைக் நம்மளோட இன்கம்ஸ் அதிகமா இருக்கு, நம்ம எக்ஸ்பென்ஸ் விட இன்கம் அதிகமா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அது எவ்வளவு இன்கம் அதிகமா இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லைக் கிரெடிட் பேலன்ஸ் வந்து உனக்கு எவ்வளவு வருது, ஸோ 57,000 பிளஸ் 35,000 ஓகேவா. ஸோ உனக்கு கிரெடிட் பேலன்ஸ் எவ்வளவு வருது? ஒரு 55,000 92,000 வருது ஓகேவா. சோ இந்த சைடு லைக் இந்த சைடு எனக்கு வேல்யூ மட்டும் சொல்றியா, டெபிட் சைடு வேல்யூ மட்டும் சொல்றியா? டெபிட் சைடுங்க. டெபிட் சைடுல இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் லைனா சொல்றியா?